மதுரையில் வைகை ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியில் கல்லூரி மாணவிகளும் மாநகராட்சி ஊழியர்களும் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 7 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 100 பேர் கொண்ட 14 குழுக்கள் வைகை ஆற்றின் பல்வேறு இடங்களில் சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. ஆற்றில் கிடக்கும் பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வைகை ஆற்றில் மக்கள் குப்பை கொட்டுவதை தடுக்க காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று மாநகராட்சி ஆணையர் அனீஷ் சேகர் தெரிவித்துள்ளார். குப்பை கொட்டுபவர்களுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அரியப்பம்பாளையத்தில் மதுக்கடையை மூடக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 243 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் தங்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கும்பகோணம் கதிராமங்கலம் ஊராட்சியில் ONGC எண்ணெய் குழாய் பதித்துள்ள இடத்திற்கு அருகில் உள்ள மின்கம்பம் ஒன்றில் திடீரென நெருப்பு பிளம்பு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ONGC நிறுவனத்திற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் இதனை கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். HD லைனுக்காக பதிக்கப்பட்டிருந்த போஸ்ட் மரத்தில் நேற்று சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு நெருப்பு பிழம்பு வந்திருக்குது அப்படிங்கிற செய்தி அறிஞ்சு இந்த மக்கள் எல்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க. வந்து பார்க்குறப்ப வந்துட்டு அந்த போஸ்ட் மரத்துக்கு கீழே நெருப்பும் புகையும் வந்துட்டு நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது சம்மந்தமாக நாங்கள் வந்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்தோம். ஆனால் வந்து அவங்க நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. போஸ்ட் மரத்துக்கு பக்கத்தில் இந்த ONGC நிறுவனம் அந்த எண்ணெய் குழாய் இங்கே தான் பதிச்சிருக்கிறாங்க. இப்போ அதோட பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் நேற்று இரவு இந்த ஊர்லேயே தங்களை எல்லாரும் ஊரை விட்டு எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வேறு வேறு தெருவுகளுக்கு போய் எல்லா மக்களும் இருக்கிறாங்க. இதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ONGCக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு 50க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இங்கே வந்து இது வரைக்கும் கண்டுக்கல. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு காலாவதியான சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு வழங்கப்பட்ட மாத்திரை 2016ஆம் ஆண்டு 11வது மாதத்தில் காலாவதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பகுதி பெண்கள் காலாவதியாகும் தேதியை கவனிக்காமல் உட்கொள்ளும் அபாயம் உள்ளதால் இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் தலையிட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முல்லை பெரியாற்று நீரை சிலர் ஆங்காங்கே உரை கிணறுகள் அமைத்து திருடி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 34 கிராம விவசாயிகள் இந்த முல்லை பெரியாற்றின் நீரை நம்பியுள்ள நிலையில் இவ்வாறு முறைகேடாக நீரை திருடுவதை பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் கண்டுகொள்ளாதது அதிர்ச்சி அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் வெவ்வேறு இடங்களில் தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 4 நாட்களாகியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர்.